1809 பிப்ரவரி 12 அமெரிக்காவில் உள்ள கெண்டகி என்ற மாநிலத்தில் ஆர்டின் என்ற காட்டுப்பகுதியில் விறகு வெட்டும் கூலி தொழிலாளிக்கு மகனாக பிறந்தவர் தான் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். மூங்கில்களால் செய்யப்பட்ட சிறிய குடில்தான் அவர்களின் வீடு. அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் பள்ளிகள் எதுவும் கிடையாது. ஊர் ஊராக சென்று பாடம் சொல்ல தேரும் ஒரு ஆசிரியர் வந்து அங்குள்ள குழந்தைகளுக்கு 3 வாரம் பாடம் சொல்லி கொடுத்தார். அந்த 3 வாரத்திலே லிங்கன் நன்றாக படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். அன்று முதல் எந்த புத்தகம் கண்ணில் பட்டாலும் படித்து விடுவார். லிங்கன் வளர்ந்த பிறகு தந்தைக்கு துணையாக விறகு வெட்டும் வேலையை செய்து கொண்டிருந்தார். அதோடு சேர்த்து படகு ஓட்டும் வேலையும் செய்து வந்தார். காட்டு பகுதியில் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் 18 மைலுக்கு அப்பால் உள்ள இல்லினாய்ஸ் மாநிலத்துக்கு இடம்பெயர்ந்தார் தந்தை. லிங்கனிடம் புத்தகம் படிக்கும் ஆற்றல் கட்டுக்கடங்காமல் இருந்தது. ஒருமுறை ஜார்ஜ் வாஷிங்டனின் வரலாற்றை ஒரு புத்தகத்தில் தெளிவாக எழுதியுள்ளதாக கேள்விப்பட்டு ஊர் முழுக்க தேடி பார்த்தார். அந்த புத்தகம் கிடைக்கவில்லை. 12 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு விவசாயியிடம் அது இருப்பதாக கேள்விப்பட்டு உடனே சென்றார். 3 நாட்கள் அந்த விவசாயியின் தோட்டத்தில் வேலை செய்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படித்தார். இதற்கிடையில் அவரது தாய் நான்சி உடல்நலை குறைவால் உயிரிழந்தார். அப்போது லிங்கனுக்கு வயது 21. தந்தை மறுமணம் செய்து கொண்டு வேறு ஊருக்கு இடம்பெயர்ந்தார். ஆனால் லிங்கன் இந்த முறை தந்தையுடன் செல்லவில்லை. தனியாக இருக்க முடிவு செய்தார். ஜென்சி என்பவரின் பலசரக்கு கடையில் வேலைக்கு சேர்ந்து கொண்டார் லிங்கன். ஜென்சி உள்ளூரில் பொருட்களை வாங்கி கொண்டு வெளிமாநிலங்களுக்கு சென்று விற்று வந்தார். அவ்வப்போது நீதிமன்றங்களில் வழக்கு நடக்கும் போதெல்லாம் அங்கு சென்று வழக்காடுவதை கவனித்தார் லிங்கன். வழக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி படித்தும் வந்தார். ஒரு முறை ஜென்சி லிங்கனை கூட்டிச் சென்று நியூ ஏர்லைன்ஸுக்கு பொருட்களை விற்க சென்றார். அது ஒரு நீண்ட பயணம். பல நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் அங்க பொருட்களை விற்றுவிட்டு திரும்பும் போதுதான் லிங்கனின் வாழ்க்கையை திருப்பி போடப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டார் லிங்கன். அப்போது அமெரிக்காவில் அடிமைகள் பிரச்சனை பெரிய காட்டு தீயை போல திகு திகுவென எரிந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக வைத்திருந்த பழக்கம் பல 100 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருந்தது. 1492 ஸ்பெயினிலிருந்து கிளம்பி சென்று அமெரிக்காவை கண்டுபிடித்தார் கொலம்பஸ். அது ஒரு வளமான பூமி. அப்போது அமெரிக்காவை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ஐரோப்பியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். உள்ளூர் வேலையாட்கள் கூலி அதிகமாக கேட்க 2 வேளை சோறும் துணிமணியும் கொடுங்கள், நாங்க வந்து வயக்காட்டில் உழைக்கிறோம் என்ற குரல் ஆப்பிரிக்காவில் இருந்து கேட்டது. பஞ்சத்தில் அடிபட்டு கிடந்த கருப்பின மக்கள் தான் அந்த குரலை எழுப்பினார்கள். அவர்கள் கேட்டதை கொடுப்பதாக சொல்லிதான் அழைத்து வந்தார்கள். ஆனால் வஞ்சிக்கப்பட்டார்கள். கருப்பு இன மக்களின் உழைப்பை மட்டுமல்ல, உடல், உயிர், மானம் அனைத்தும் களவாடப்பட்டது. உடலில் பலம் இருந்தாலும் கல்வி அறிவற்று சிதறி கிடந்த மக்களை ஆயுதங்களை கொண்டு அடிமையாக்கினார்கள். பல லட்சம் மக்களை கப்பலில் அடிக்கப்பட்டு அமெரிக்கா கொண்டு வந்தார்கள். இப்படி அடிமையாக்கப்பட்டு 350 ஆண்டுகளில் மட்டும் பல கோடி மக்களை கொண்டு வந்தார்கள். வரும் வழியில் பசியாலும் சித்திரவதையாலும் இறந்தவர்கள் லட்சோதி லட்சம் பேர். அமெரிக்காவில் அடிமைகள் சந்தைகள் உருவாயின. அடிமைகளை வாங்கி விற்கும் புரோக்கர்கள் உருவானார்கள். ஏலம் விடும் அடிமைகளை சங்கிலியால் கட்டி இழுத்து வந்தார்கள். ஏலம் எடுக்கும் அடிமைகளை ஆண்களை தோட்ட வேலைக்கும், குழந்தைகளை வீட்டு வேலைக்கும், பெண்களை பாலியலுக்கும் பயன்படுத்தினார்கள். அங்கே சில பெண்களை ஏலம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆடைகளை கிழித்து உடல் பாகங்கள் நசுக்கி பார்த்து ஏலம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு காட்சி தான் முதல் முறையாக லிங்கனின் கண்கள் கண்ணீரோடு பார்த்தது. வேதனையோடும் வலியோடும் பல மைல் தூரம் நடந்தே ஊர் வந்து சேர்ந்தார் லிங்கன். முறையாக படித்து வக்கீலானார் லிங்கன். 22 ஆண்டுகள் நேர்மையான வக்கீலாக வாழ்ந்த லிங்கன் 1832 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 2வது முறையும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 3வது முறையும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அரசியலை நன்கு கற்றுக்கொண்டு 1838 4வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் லிங்கன். வெற்றி பெற்றதும் தன்னை குடியரசுக் கட்சியில் இணைத்துக் கொண்டு குடியரசுக் கட்சிக்காக பல மாநிலங்களில் பரப்புரை நிகழ்த்தினார். அடுத்தடுத்த வெற்றிகளையும் பெற்று குடியரசுக் கட்சிக்கு தலைவரானார் லிங்கன். அப்போது ஜனாதிபதி தேர்தல் வந்தது. லிங்கனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்ததனால் குடியரசுக் கட்சி லிங்கனை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தது. அப்போது தென் பகுதியில் எந்த நேரத்திலும் மக்களிடையே கலவரம் ஏற்பட இருந்தது. இன்னொரு பக்கம் அடிமை எதிர்ப்பு தீவிரவாதிகள் கருப்பு இன மக்களோடு சேர்ந்து கலவரம் செய்ய தயாராக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி, விவசாயிகள் கடனில் மூழ்கி போனார்கள். இன்னொரு பக்கம் 5 மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவை விட்டு பிரிந்து போக இருந்தார்கள். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் 1859 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் லிங்கன். ஜனாதிபதி பதவியேற்கும் முன்னரே அமெரிக்கா சிதறு தேங்காயாக சிதறி போனது. தென் பகுதியில் 5 மாநிலங்கள் அமெரிக்கா விட்டு பிரிந்து சென்றன. பிரிந்து சென்ற அந்த மாநிலங்கள் முதலில் செய்தது மத்திய அரசின் கோட்டைகளையும் ஆயுத கிடங்குகளையும் கைப்பற்றினார்கள். இது அமெரிக்க அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு.
அமெரிக்கா பிரிந்து போவதை கொஞ்சம் கூட விரும்பாத லிங்கன் 1861 ஜனாதிபதியாக பதவியேற்றார். அந்த பதவி முற்களால் நிரப்பப்பட்ட ஆசனமாக இருந்தது. கஜானா காலியாக இருந்தது. நாடே கலவரத்தில் ஈடுபட்டது. போதிய ஆயுதங்களும் இல்ல, போதிய வீரர்களும் இல்ல. தேச ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக இளைஞர்களை இராணுவத்தில் சேர அழைத்தார். லிங்கனின் அழைப்பு கேட்டு இளைஞர்கள் கும்பல் கும்பலாக வந்து இராணுவத்தில் சேர்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள், வியாபாரிகள், வர்த்தகர்கள் அனைவரும் இராணுவத்தில் சேர்ந்தார்கள். 1862 அறிவிப்பை வெளியிட்டார் லிங்கன். அமெரிக்காவிலிருந்து பிரிந்து போன அனைத்து மாநிலங்களும் ஒழுங்கு மரியாதையாக அமெரிக்க கூட்டமைப்பில் வந்து சேர வேண்டும். இல்லை என்றால் அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை அடிமைகளை விடுதலை செய்து விடுவேன் என்றார். 1863 ஜனவரி 1 அடிமைகள் விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார் லிங்கன். பிரகடனத்தை வெளியிட்டதுமே மிகப்பெரிய கலவரம் உண்டது. இப்போது பலம் வாய்ந்த கருப்பின மக்களும் லிங்கனின் படையில் வந்து சேர்ந்தார்கள். இந்த போர் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று போர் நிறைவு பெறும் நேரத்தில் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்த மனநிறைவோடு வெளியேறினார் லிங்கன். ஆனால் மக்கள் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார்கள். 2 முறை ஜனாதிபதியாக இருந்த ஒரே தலைவர் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் இந்த முறை அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்ததற்காக 1865 பூத் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் லிங்கன். அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்த மனநிறைவோடு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் அடிமைகளின் சூரியன், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன்.